இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இவ்வாண்டு மே வரை இணைய மோசடியில் 37,002 பேர் 203.33 மில்லியன் ரிங்கிட் இழப்பு. பிரதமர். இவ்வாண்டு மே மாதம் வரை ஸ்கேம் மோசடி பேர்வழிகளின் அழைப்பினால் 37,002 பேர் மொத்தமாக 203.33 மில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தேசிய இணைய மோசடி தடுப்பு மையம் அமைக்கப்பட்டது முதல் மொத்தம் 95,094 பேர் ஒட்டுமொத்தமாக அழைப்புகளை பெற்றுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் கீழ் மோசடி குற்றங்கள் தொடர்பாக 10,649 புகார்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக 74 விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு 72.38 மில்லியன் ரிங்கிட் மோசடி மதிப்புள்ள 637 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இணைய மோசடி தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அன்வார் தெரிவித்தார். இணைய மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட 131 தொடர்பு எண்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய 112 தொடர்பு எண்கள் இதுவரை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளியை கட்டுவதற்கு துணை முதலமைச்சராக இருந்தபோது ராமசாமி ஏன் வலியுறுத்தவில்லை? ராயர் கேள்வி. பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பணியாற்றிய போது சுங்கைப்பாக்கம் புதிய தமிழ் பள்ளியை கட்டுவதற்கு டாக்டர் பி ராமசாமி ஏன் வலியுறுத்தவில்லை என ஜெலத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரான RSN ராயர் வினவினர். இப்போது சுங்கைப்பாக்கம் இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய இந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ராமசாமி 14 ஆண்டுகள் பினாங்கு தமிழ் பள்ளி வாரிய தலைவராகவும் இருந்தபோது ஏன் இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்கவில்லை என ராயர் கேள்வி எழுப்பினர். இந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் திட்டத்தை முடிக்க மத்திய அரசு எந்த அறிகுறியையும் காட்டவில்லை என்று டிக்டாக்கில் ராமசாமி கூறியுள்ளார். உரிமை கட்சியின் தலைவரான ராமசாமி வழக்கமாக இடைத்தேர்தலில் தோன்றுவார். முதலில் கோலகுபாருவில் தோன்றிய அவர் இப்போது சுங்கைப்பாக்கம் இடைத்தேர்தலில் தோன்றியுள்ளார் என ராயர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சுங்கைப்பாக்கம் இடைநிலை தேர்தலை இந்திய வாக்காளர்கள் புறக்கணிப்பார். PKR பினாங்கு உதவி தலைவர் குமரேசன் விளக்கம். இந்த சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கைப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை இந்திய வாக்காளர்கள் புறக்கணிப்பதாக கூறப்படுவதை பினாங்கு PKR உதவி தலைவரும் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினருமான குமரேசன் மறுத்துள்ளார். மாறாக ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரான டாக்டர் ஜொஹாரி ஆரிஃபினுக்கு இந்திய வாக்காளர்கள் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் என அவர் கூறினார். சுங்கைப்பாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலை 72 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் புறக்கணிப்பார்கள் என்று கூறப்படுவதை குமரேசன் நிராகரித்தார். சுங்கைப்பாக்கம் புதிய தமிழ் பள்ளியின் கட்டுமானம் ரத்து செய்யப்பட்டுள்ள விவகாரத்தை தொடர்ந்து பெரும்பான்மை வாக்காளர்கள் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக எதிர்க்கட்சியினர் மனோ ரீதியிலான அச்சுறுத்தலை தந்திரத்தை பயன்படுத்தும் வகையில் இப்படி ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளியின் கட்டுமானம் உட்பட பல்வேறு விவகாரங்களை தங்கள் அறிந்துள்ளதாகவும் கூட்டரசு அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தற்போது ஒரே குடையின் கீழ் இருப்பதால் சுங்கைப்பாக்கம் புதிய தமிழ் பள்ளி விவகாரத்திற்கு விரைவில் சுமூகமான தீர்வு காணப்படும் என குமரேசன் தெரிவித்தார். கத்தாங்கில் காலி வீட்டை சட்டவிரோத குடியேறிகளை பதுக்கி வைக்கும் கிடங்காக பயன்படுத்தி வந்த கிரிப்போ கும்பல் முறியடிப்பு 32 பேர் கைது. ஸ்லாங்கூர் உலுலங்காட்டில் உள்ள காலி வீடொன்றை சட்டவிரோத குடியேறிகளின் தற்காலிக தங்கும் இடமாக பயன்படுத்தி வந்த கேங் கிரிபோ கும்பலின் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டன. சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன் அவர்களை தற்காலிகமாக தங்க வைக்கும் ரகசிய இடமாக அவ்வீடு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது தெரிய வந்துள்ளதாக புகித் அமான் D3 துணை தலைமை இயக்குனர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். நேற்று மாலை மணி 5:10 வாக்கில் அவ்வீட்டில் புகித் அமான் ஆட்கடத்தல் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 14 பெண்கள் உட்பட 32 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 6 மாத கர்ப்பிணி ஒருவரும் அவரது 1 வயது பிள்ளையும் அடங்குவர். நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற விரும்பும் கள்ள குடியேறிகளிடம் இருந்து 1,600 ரிங்கிட் முதல் 2,500 ரிங்கிட் வரையிலான கட்டணத்தை
அக்கும்பல் வசூலித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கெசாஸ் நெடுஞ்சாலையில் சூப்பர்மேன் சாகசம், 6 மாட் ராம்பெட்கள் கைது. ஸ்லாங்கூர் கெசாஸ் நெடுஞ்சாலையில் அடாவடியாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சூப்பர்மேன் சாகசம் புரிந்த 6 கைது செய்யப்பட்டனர். கிளானை சேர்ந்த அவர்கள் ஷா அலாமில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு செல்லும் வழியில் அந்த அடாவடி செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மணி 1:20 தொடங்கி அவர்கள் அனைவரும் தனித்தனியே கைது செய்யப்பட்டதை புகித் அமான் போக்குவரத்து அமலாக்க புலனாய்வு பிரிவின் இடைக்கால இயக்குநர் டாக்டர் முகமது நஸ்ரி ஒமார் உறுதிப்படுத்தினர். மேல் நடவடிக்கைக்காக 18 வயதிற்கும் 28 வயதிற்கும் இடைப்பட்ட அவர்களிடம் இருந்து யமஹா Y15ZR மற்றும் யமஹா Y16ZR ரக மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு வாகன பதிவு எண்ணை பொருத்தாது, கண்ணாடி இல்லாதது, வாகன ஓட்டும் உரிமம் இல்லாதது போன்ற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4 அபராதங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. டீசல் கடத்தல் குறைந்த போதிலும் ரோன் 95 கடத்தல் அதிகரிப்பு. டீசல் எண்ணெய்க்கான உதவித்தொகை இலக்கிடப்பட்டதை தொடர்ந்து அதனை கடத்தும் நடவடிக்கை குறைந்தது. தற்போது ரோன் 95 பெட்ரோலை கடத்தும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிஷான் முகமது அலி தெரிவித்திருக்கிறார். இவ்வாண்டு மே மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஜூன் 9ஆம் தேதி வரை 5,20,803 லிட்டர் டீசல் கடத்தும் 65 சம்பவங்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. டீசல் உதவித்தொகை இலக்கிடப்பட்ட நடவடிக்கை ஜூன் 10ஆம் தேதி தொடங்கியதில் இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் டீசல் கடத்தப்படும் 14 சம்பவங்கள் மட்டுமே நடந்துள்ளதோடு 68,457 லிட்டர் டீசல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இதனிடையே ரோன் 95 பெட்ரோல் கடத்தல் தொடர்பாக 46 சம்பவங்கள் நடந்துள்ளதோடு 14,011 லிட்டர் பெட்ரோல் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை 17,064 லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்ட ரோன் 95 பெட்ரோல் கடத்தும் 37 சம்பவங்கள் நடந்ததை ஒப்பிடுகையில் அந்த எண்ணெய் கடத்தும் நடவடிக்கை அதிகரித்ததோடு இந்த காலகட்டத்தில் 17 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அர்மிஷார் கூறினார். கிளந்தானில் உடைந்த கண்ணாடி துண்டுகளை மிதித்த ஆடவர் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம். கிளந்தான் தும்பாட்டில் உள்ள குப்பை கொட்டும் இடத்தில் இரும்புகளையும் பயன்படுத்தப்பட்ட பழைய பொருட்களையும் தேடும் போது தவறுதலாக கண்ணாடி துண்டுகளை மிதித்து 37 வயது ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் மணி 1:30 வாக்கில் கம்போங் போக் பெடுலா எனும் இடத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. குப்பை கொட்டும் தளத்தில் பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது உடைந்த கண்ணாடி துண்டுகள் அவ்வாடவரின் வலது கணுக்காலை துளைத்ததாக உடன் இருந்த நண்பர் தெரிவித்ததாக தும்பாட் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது கைரி சாஃபி கூறினார். அதனால் அளவுக்கு அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு அவ்வாடவர் சம்பவ இடத்திலேயே சுயநினைவை இழந்ததாக கூறப்படுகிறது. அவசர அழைப்பு கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ அதிகாரிகள் அவ்வாடவர் உயிரிழந்ததை பின்னர் உறுதிப்படுத்தினர். அச்சம்பவத்தில் குற்றவியல் அம்சம் எதுவும் அடையாளம் காணப்படாததால் அதனை ஒரு திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கரையான்கள் தின்றதால் பெண் கவலை. டிக்டாக் வீடியோ வைரல். ஒரு தாயின் கடின சேமிப்பை கரையான்கள் தின்றதால் அவர் கவலையில் ஆழ்ந்திருப்பது தொடர்பான டிக்டாக் காணொலி ஒன்று வைரலாகியுள்ளது. அந்த பதற வைக்கும் வீடியோ பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகள் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த வீடியோவில் 1 ரிங்கிட் முதல் 50 ரிங்கிட் வரையிலான பண நோட்டுகள் கரையானால் அரைக்கப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் எவ்வளவு பண நோட்டுகள் சேதமானது, அச்சம்பவம் எங்கு நிகழ்ந்தது என்ற விவரம் எதுவும் பதிவில் இடம்பெறவில்லை. கரையான்களுக்கு கூட பணத்தின் மதிப்பு தெரிகிறது. 50 ரிங்கிட்டை சேதப்படுத்தியுள்ளன, சில நோட்டுகளை விட்டுவிட்டன என அந்த வீடியோவின் கீழ் பதிவிட்டுள்ளனர். ஒரே நாளில் அந்த வீடியோவை 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ள வேளை கலவையான கருத்துக்கள் குறித்து கொண்டு வரப்படுகின்றன. கிளந்தானில் 2 வயது குழந்தையிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட லோரி ஓட்டுநர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கிளந்தானில் 1 வயது 11 மாத பெண் குழந்தையிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட லோரி ஓட்டுநர் ஒருவருக்கு எதிராக கோதபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது.
நீதிபதி முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 32 வயது முகமது ஜுல்ஹைர் இப்ராஹிம் எனும் அவ்வாடவன் அதனை ஒப்புக்கொண்டான். ஜூன் 26ஆம் தேதி இரவு மணி 9 வாக்கில் பாசிர் தும்பாட் லிம்பாட்டில் உள்ள வீடொன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையுடன் பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். அவ்வாடவனை உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கவில்லை. வழக்கு விசாரணை ஜூலை 18ஆம் தேதி செவிமடுக்கப்படும். வாடகை கார் ஓட்டுநர் பயணியை திட்டும் எச்சில் துப்பும் காணொலி வைரல். வலைதளவாசிகள் கண்டனம். வாடகை கார் ஓட்டுநர் ஒருவர் தனது பயணி ஒருவரை திட்டுவதும் பின்னர் எச்சில் துப்பும் காட்சியை கொண்ட காணொலி வைரலானது. ஒரு மளிகை கடை முன் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த வாடகை கார் ஓட்டுநர் தனது பயணியை முதலில் கண்டபடி திட்டுகிறார். பின்னர் எச்சில் துப்பிய பின் மீண்டும் திட்டுவதை எக்ஸ் தளத்தில் வைரலான காணொலியில் பார்க்க முடிகிறது. இது குறித்து பல நெட்டிசன்கள் அந்த வாடகை கார் ஓட்டுநரை கடுமையாக திட்டி தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த காணொலியை இதுவரை 1 மில்லியன் பேர் பகிர்ந்ததோடு 65 லட்சம் பேர் இதற்கு லைக் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் திட்டமிட்டபடி போட்டியிடுவார். அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் திட்டமிட்டபடி போட்டியிடுவார் என வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கெரின் ஜான் பேயர் உறுதிப்படுத்தினார். அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகும் திட்டம் எதையும் கொண்டிருக்கவில்லை என அவர் கூறினார். அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடும் முடிவில் இருந்து ஜோ பைடனும் விலகிக் கொள்ளும் சாத்தியம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு கெரின் ஜோன் பதில் அளித்தார். அதே வேளையில் எதிர்காலத்தில் ஜோ பைடன் எடுக்கும் முடிவு குறித்து தாம் விளக்கம் அளிக்க முடியாது என அவர் கூறினார். நாட்டு மக்களின் நலன் விவகாரங்களில் அதிபர் ஜோ பைடன் தொடர்ந்து முன்னுரிமை வழங்கி வருவதாக கெரின் ஜோன் தெரிவித்தார்.